Hello everyone. Today we are going to see about chapter 4 part 1 of computer applications of 12th standard. So let us see about the introduction of this chapter. So web-based internet application leads to successful business and real world. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி டெவலப் ஆகுது அது நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்டு இப்போ இருக்கிற பிஸ்னஸிங் வேர்ல்டில் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். So in early 1990s, British scientist Tim Berners-Lee introduced the concept of internet and WWW, that is World Wide Web. ஸோ earlier 1990ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து டிம் பர்னஸ்லி அப்படிங்கிறவர் தான் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாத்வேவே அமைச்சவர். For the network communication, set of programming languages are required, and these programming languages are also called as web scripting languages. ஸோ என்னதான் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் வெப் பேஸ்டுன்னு வந்தாலுமே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெட்ஒர்க் கம்யூனிகேஷனுக்காகவும் சர்டன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வாட் எவர் வி ஆர் யூஸிங் ஃபார் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் ஆர் காமன்லி வி ஆர் காலிங் இட் ஆஸ் வெப் ஸ்கிரிப்டிங் language. So major policies of web scripting languages are it is easy to handle and solve the critical business problem. Criticalனா ரொம்ப டஃப்பாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை கூட நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ லேட்டர் 1990s many languages was developed to support the business on internet. ஸோ அந்த 90க்கு அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. நம்ம பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய லாங்குவேஜஸ் ஹாஸ் பீன் developed. So in that first we are going to see about the PHP. So the PHP full form we can call it as hypertext preprocessor. So it is a lightweight. So lightweight அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதுதான் இங்கே லைட் வெயிட்டோட மீனிங். அண்ட் வெரி சிம்பிள் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். So open source means it can be downloaded at free of cost, and this language is used for the server side. ஸோ யூஸ்வலாக சர்வர் அப்படின்னா என்ன, கிளைண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிளைண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து கூகுள் சர்ச் எல்லாமே பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் மெயினாக ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அது வந்து சர்வர் சிஸ்டம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் லேபெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 60 சிஸ்டம்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா 60 சிஸ்டத்தோட கண்ட்ரோலுமே ஒரு மெயின் சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இஃப் த லேண்ட் கனெக்ஷன் இஸ் அவைலபிள், லேண்ட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லா சிஸ்டத்தோட கண்ட்ரோலும் ஒரு மெயின் சிஸ்டத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மெயின் சிஸ்டத்தை தான் நம்ம சர்வர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சர்வர் சிஸ்டம்க்கு கீழே என்னென்ன வருதோ அது எல்லாமே கிளைண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே PHP அப்படிங்கிறது இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் யர் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். It can be easily embedded with HTML and other client-side scripting languages such as CSS, JavaScript, etc. So embedded அப்படின்னா joining. இந்த PHP லாங்குவேஜில் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக HTML லாங்குவேஜ் கூட எம்பெட் பண்ணிக்கலாம், அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி வித் HTML மாதிரி இருக்கிற மற்ற கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா CSS, JavaScript. நீங்கள் லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் படித்தது எல்லாமே கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த 12th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். So it creates dynamic and interactive web pages in web development projects. So இது வந்து interactive and dynamic. Dynamic அப்படின்னா என்னது, அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது தான் டைனமிக். இன்ட்ராக்டிவ் மீன்ஸ் இட் வில் பி as an user friendly for user and the computer. So next one, 78.9% of websites are developed by PHP scripting language. So according to the survey, ஒரு வெப்சைட்ஸ் எல்லாமே 78.9% வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலியமாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஒரு லாங்குவேஜும் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கங்கிற க்ரைட்டீரியா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ PHP இஸ் யூஸ்ட் அப் டு 78.9%. ஸோ நெக்ஸ்ட் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா the latest version of PHP is 7.3 was released on 30th November 2017. இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷனும் வச்சுக்கலாம்.
So 2017 November 30th they have released the latest version of PHP and the version is 7.3. So next we will come to the client server architecture. So client server architecture introduce application sharing mechanism between two different hardwares and softwares over the network. So client server architecture அப்படிங்கிறது சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மூலிமா அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு ஹார்ட்வேர்னால் நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணி பார்க்குறதெல்லாம் ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம உள்ளே ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு மூலிமா நம்ம அப்ளிகேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் நெட்ஒர்க். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அது எந்த மோட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நெட்ஒர்க் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த மெக்கானிசம் தான் நம்ம கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. The server is the high performance hardware machine and it could run more than one application concurrently. ஸோ நார்மலாகவே கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிளைண்ட் அப்படிங்கிறது அந்த ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறது கிளைண்ட். சர்வர் அப்படிங்கிறது எல்லா கிளைண்ட்டோட கண்ட்ரோலும் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது ஒர்க்கிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நம்மளால் ஈக்குவலாக வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட்டே 100% ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வர் வந்து கண்டிப்பாக 200% ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷினாக தான் இருக்கணும். ஸோ சர்வர் மெஷின் நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷின் அண்ட் இட் குட் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலவே ரன் பண்ணலாம். இப்போ 60 கம்ப்யூட்டரையும் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த 60 சிஸ்டத்தோட கண்ட்ரோலும் ஒரே டைம் அந்த சர்வரில் நடக்குது இல்லையா? ஸோ அதுதான் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி. The client is the separate hardware machine which is connected with the server in the network. Client அப்படிங்கிறது தனியாக அது வந்து எது கூடயும் ஷேர் ஆகாது. அது டேரெக்டாக சர்வர் கூட மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். The server is also called a service provider and client is also called a service requester. Client அப்படின்னாலே ஒன்று தேவை அப்படின்னு கேட்குறவங்க தான் கிளைண்ட், அதை கொடுக்குறவங்க தான் சர்வர். ஓகே, ஸோ அப்போ கிளைண்ட்னா இப்போ நம்ம கம்பெனிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கிளைண்ட்னா என்னது, ஒரு விஷயம் தேடி நம்மக்கிட்ட வர்றவங்கள நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்க கேட்குறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைடர்ஸ். ஸோ கிளைண்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்வர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது கிளைண்ட் வந்து அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் கிளைண்ட் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்டர், சர்வர் இஸ் service provider. So I have given the diagram, you can see that. And the next one is client server architecture model. So the client server architecture வந்து நமக்கு 3 models இருக்கு. One is single tier architecture, 2 tier architecture, n multi 3 tier architecture. So 3 tier architecture na அல்ல 3 மட்டும் கிடையாது, it has more than 3. So more than 3 அப்படிங்கிறப்ப there is a no limit, it goes on. ஸோ n அப்படின்னா என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம மேக்ஸில் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ நாளும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் n ஆர் மல்டி ஆர் 3 tier ஆர்கிடெக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் tier ஆர்கிடெக்சர். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சர்வர் ஆக்சஸ்ட் பை கிளைண்ட். ஸோ த கிளைண்ட் அப்ளிகேஷன் ரன் இன்சைட் த சர்வர் மெஷின். ஸோ இங்கே சிங்கிள் tier ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம லேப் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல்ஸ்லலாம் கம்ப்யூட்டர் லேப் பார்த்தீங்கன்னா அதில் லேன் கனெக்ஷன் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அந்த லேன் கனெக்ஷன் வந்து அந்த லேபுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அது பக்கத்தில் வேறு ஆஃபீஸ் ரூமுக்கோ இல்லாட்டி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் எங்கே லேன் கனெக்ஷன் வச்சுருக்கோமோ அந்த இதுக்குள்ளே மட்டும் யூஸ் ஆச்சுன்னா அது சிங்கிள் tier ஆர்கிடெக்சர். பிகாஸ் வித்தின் தட் சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு கூட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அந்த நெட்வொர்க் வந்து ஷேர் பண்ண முடியும். தட் இஸ் யோர் சிங்கிள் tier ஆர்கிடெக்சர். And 2 tier architecture means it is used for the server accessed by client as 2-layer interaction. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் லேபில் வந்து ஒரு நெட் கனெக்ஷன் இருக்குது. அந்த நெட் கனெக்ஷன் இன்னொரு பிளாக்ல இருக்கிற லைப்ரரியோ ஆஃபீஸ் ரூமோ அங்கேயும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் a 2 tier architecture. அதாவது ஒரு கேம்பஸ்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ தட் we can consider as an example of 2 tier architecture. And for 3 tier architecture we can use the concept of WAN, wide area network. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சும் இருக்கு. நம்ம ஒரு நெட்வொர்க்கு வந்து 2 இடத்துக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கிற more than one layer if it is connected we can call it as a 3 tier architecture. So most of the server-side scripting languages are working on any one of the client server architecture model. ஸோ எல்லா சர்வர் சைடுமே இதில் ஏதாவது ஒரு மாடலை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கிளைண்ட் சர்வர்னாலே அது ரெண்டும் கனெக்ட் பண்ணாதான் அங்கே வந்து கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ இந்த கனெக்ஷன் ப்ராசஸ் இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு மாடலில் நடந்ததுனாங்களோ எதர் இட் ஷுட் பி a single, two or multi. So all the client server scripting languages are working on any one of the client server architecture model. Web server is a software which is running in server hardware. It takes the responsibility of compilation and execution of server side scripting language. அப்போ web server அப்படிங்கிறது server side server machineல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அது. அதோட ஒர்க் என்னன்னா சர்வர்லேருந்து என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி கம்பைல் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் இட் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோட ஒர்க்கிங் ப்ராசஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இந்த வெப் சர்வர் தான் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். தே ஆர் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட். ஸோ இந்த நார்மலாகவே நம்ம நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். அந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து டூவாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன் இஸ் ஃபார் கிளைண்ட் சைட், another one is for server side. So client side means it is Java, HTML, CSS, etc. Server side is PHP. So PHP code entirely executes on web server and it generates HTML code which is sent to the user. ஸோ இந்த பிஹெச்பி கோட் வந்து என்டையராக எங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்மளோட வெப் சர்வர் மெஷினில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அங்கே HTML கோடை ஜெனரேட் பண்ணி யூசருக்கு வந்து சென்ட் பண்ணும். The user receives the HTML code and see the web content via the web browsers. ஸோ அப்போ அந்த PHP கோட் அங்கே HTML ஜெனரேட் பண்ணது இல்லையா வெப் சர்வரில், அதை ஜெனரேட் பண்ணுறதை யூசருக்கு அனுப்புகிறாங்க. யூசர் வந்து PHP கோடாக வாங்க மாட்டாங்க, அந்த HTML கோடாக கன்வெர்ட் ஆனது தான் யூசருக்கு கிடைக்கும். ஸோ அது மூலிமா அந்த வெப் கண்டென்ட் எல்லாமே நம்ம இன்டர்நெட் ப்ரௌசரில் வியூ பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணுறது எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கிளியராக நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஹவு PHP ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ PHP ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது சர்வர் சைடுன்னு சொல்லியாச்சு. அந்த சர்வரில் நடக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே கிளைண்ட் மெஷினில் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்க, அது வந்து நேராக ஃபஸ்ட்டு சர்வருக்கு தான் போகும். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதை பற்றி, இப்போ நீங்கள் PHP பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் PHP அப்படின்னு நீ கூகுள் சர்ச்சில் போடுற, அப்போ சர்வர் மிஷினில் போய் அந்த PHP லாங்குவேஜ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்மளுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணதில்ல, அந்த நடுவில் நடக்கிற ப்ராசஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வெப்சைட் ஆர் வெப் பேஜ் இஸ் டெவலப்டு பை ப்ரோக்ராமர் யூசிங் PHP ஸ்கிரிப்ட் அண்ட் ஃபைனலி இட் இஸ் மூவ் டு த வெப் சர்வர். இப்போ ஒரு வெப்சைட்டோ வெப் பேஜோ ஒரு ப்ரோக்ராமர், ஒரு பர்சன், இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க. எப்படி டெவலப் பண்ணுறாங்க? PHP ஸ்கிரிப்ட் மூலிமா டெவலப் பண்ணுறாங்க. இப்போ அந்த PHP ஸ்கிரிப்ட் என்னதான் சர்வர் சைடு இருந்தாலும் அந்த சர்வர் சைடு இருக்கிறது யாராவது ஒருத்தர் கிரியேட் பண்ணி தான் நாங்கள் வைக்கணும். ஸோ அ ப்ரோக்ராமர் வில் கிரியேட் அ கோட் அண்டர் PHP லாங்குவேஜ் அண்ட் he or she will send that code to the வெப் சர்வர். இப்போ வெப் சர்வர் நம்ம எதை சொல்கிறோம்? சர்வர் மிஷினை தான் வெப் சர்வர்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுற PHP கோட் வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட டைரெக்டாக கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து சர்வர் கிட்ட கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, நடுவில் ஒரு ஏஜென்ட் வச்சு அவங்க மூலியமாக விற்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த ஏஜென்ட் தான் இங்கே ப்ரோக்ராமர். ஓகே, ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்டை டேரெக்டாக நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுக்கறது இல்லை, அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அவங்க மூலியமாக கிளைண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல, அதுதான் இங்கே நடக்குது. அந்த ப்ரோக்ராமர் வந்து PHP ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி டேரெக்டாக கிளைண்ட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அதை எங்கே கொடுப்பாங்க? வெப் சர்வருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரம் த கிளைண்ட் சைட் த யூசர் ஓப்பன் த ப்ரௌசர். இப்போ வந்து ப்ரோக்ராமர் ரெடி பண்ணி வெப் சர்வரில் கொடுத்தாச்சு. இப்போ சர்வர் மெஷினில் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ கிளைண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? The client side, the user opens a browser, types the URL of the website or web page and initiates the request to the remote server machine over the network. அதாவது இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். ஸோ யூசர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ரௌசர், கூகுள் க்ரோமோ, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டைப்ஸ் த URL ஆர் வெப்சைட். உங்களுக்கு வெப்சைட் தெரிஞ்சால் நம்ம வெப்சைட்டு www.tnresults.com நம்ம ரிசல்ட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட், அதுதான் நம்ம URL, அந்த அட்ரஸ் தான் நம்ம URLன்னு சொல்கிறோம். ஸோ அது நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே என்டர் பட்டன் கொடுக்குறோம் இல்லையா, என்டர் பட்டனோ கிளிக் ஓகே பட்டனோ லோட் பட்டனும் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, நம்ம கேட்குற ரெக்வஸ்ட் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வி ஆர் இனிஷியேட்டிங் அவர் ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட் வந்து நெட்வொர்க் மூலிமா சர்வர் மிஷினுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இப்போ இது நான் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராமர் PHP ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வந்து வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க, அது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு கிளைண்ட் வந்து அவங்க சிஸ்டத்தில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறாங்க. என்டர் கொடுக்குறப்போ இட் ஸ்டார்ட்ஸ் த ரெக்வஸ்ட், இனிஷியேட்டிங் த ரெக்வஸ்ட்.
Once the request has been initiated, what will happen? The request will send to the server machine through the network. Network மூலியமா server machineக்கு நம்ம கேட்டது move ஆகும். After receiving the request from the client machine, the web server compiles the PHP code which is available in the server machine. இப்போ client machineலேருந்து அந்த request போனதுக்கப்புறம் அங்கே வெப் சர்வர் என்ன பண்ணும்? நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக அங்கே PHP கோட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். It is available means what it will do? It will send a response. ஸோ இப்போ நம்ம கேட்குறோம், அது வந்து சர்வரில் லோடாக இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ சர்வர் நமக்கு என்ன பண்ணும்? இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்க்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நவ் a response will be generated and sent back to the client machine over the network from the web server. எல்லாமே நெட்வொர்க் மூலிமா தான் நடக்குது. நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணி திருப்பி அந்த கிளைண்ட் யார் கேட்டாங்களோ அந்த கிளைண்ட் மிஷினுக்கு வெப் சர்வர் வந்து அனுப்பும். அதாவது கிளைண்ட் அனுப்பிச்சக்கூடிய ரெக்வஸ்ட்டை வெப் சர்வர் வாங்கி அதை செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா திருப்பி அந்த கிளைண்ட்டுக்கு இட் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸை அனுப்புது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்புறப்போ ஃபைனலி த ப்ரௌசர் விச் இஸ் இன்வால்வ் இந்த கிளைண்ட் மிஷின் நம்ம சிஸ்டம் நம்ம தானே கேட்டிருக்கோம், நம்ம சிஸ்டத்தில் என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் மூலிமா நம்ம மெஷின் என்ன பண்ணும்? அந்த சர்வர் கிட்ட இருந்து வாங்கின ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு அவுட்புட்டாக மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் PHP வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஸ்கிரிப்டோட ஒர்க்கிங் என்னன்னு. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் கிவன் கிளைண்ட் ப்ரௌசர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சஃபாரி, மோசில்லா, க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒபேரா மினி. ஸோ இது எல்லாமே ப்ரௌசர்ஸ். இது மூலிமா நம்ம எந்த நாளும் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் when we are sending the request, it will check whether the PHP code is available or not. அந்த available வந்து இந்த எல்லோ கலர் ஃபோல்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைல் சிஸ்டம் டேட்டாபேஸ். ஸோ இங்கே எங்கெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி once it got means the third process again it will be sending back the response, and fourth process our response will be shown in our browser. So are you clear this one? So next வந்து default syntax to create a PHP program. So angular bracket followed by question mark, PHP echo hello world semicolon close angular bracket we have given. ஸோ இந்த ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் ஃபஸ்ட்டு போடுறது ஓப்பனிங் PHP டேக்னு சொல்கிறோம், லாஸ்ட்டில் போடுறது க்ளோசிங் PHP டேக்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மெயின் திங். PHPயில் வந்து இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் PHP டேக் வந்து கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எக்கோ, PHPங்கிறது கோடு. நெக்ஸ்ட் எக்கோ இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் த ஸ்ட்ரிங் ஆன் த மானிட்டர். நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது மானிட்டரில் ஆசச் பிரிண்ட் ஆகும். So then I have given a string. String means it should be included within double quotation. So hello world அப்படிங்கிற string and double quotation கொடுத்தாச்சு. Then each and every PHP statement should be terminated by semicolon that we are considering as the end of the statement and closing PHP tag. இது வந்து default syntax. இந்த syntaxவை இன்னும் ஷார்ட் பண்ணி நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த default syntaxக்கும் ஷார்ட் ஓப்பன் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த PHP அப்படின்னு default syntaxல இருக்கிற வேர்டு ஷார்ட் ஓப்பன் டேக்ல இருக்காது. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். The last one is HTML script embed tag. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைரக்ட் டேக் கொடுக்காம HTML கூட எம்பர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHP அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து PHPயில் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, சேம் வே. ஸோ த எக்கோ ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்கலாம். The script I have been closed. So இந்த script tag வந்து நம்ம எதில் பார்ப்போம்? HTML பார்ப்போமா? ஸோ HTML-குள்ள இந்த PHP அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம வந்து embed பண்ணியிருக்கோம். So this is the method to embed HTML script tag. Okay. So thank you for watching. Next video will be uploaded soon.